கிடைக்குதுன்னு புதிய நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. யாராரோ வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, என்ன சொல்லி என்னத்த சொல்ல, நிம்மதி இல்ல. மனுஷனுக்கு நிம்மதி இல்ல. நடுவர் அவர்களே, நிம்மதியை பத்தி 2 கவிஞர்கள் அழகா சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே நிம்மதி இல்லைன்னு, எங்கேயுமே இல்லைன்ட்டு நீங்க ஒரு தலைப்பை கொடுத்து குடும்பத்துல நிம்மதி இருக்கா, மனநிறைவு, கோவில்ல நிம்மதி இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. 2 இடத்துல இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. நான் குடும்பத்துலதான் இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பீரதுக்குள்ளையா கிச்சனுக்குள்ளையா சொல்லியிருக்கேன். வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இப்ப இது மாசில எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவிரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். நடுவர் அவர்களே, அன்பின் ஆலயம், அன்பின் ஆலயம். அன்பு எங்க இருக்கோ, பண்பு பாசம் நட்பு தேசம் பிரியம் எங்க இருக்கோ, அங்கதாங்க நிம்மதியே இருக்கு. அதுதான் இப்ப எங்க இருக்குன்னு கேட்கும் கேள்வி. நீங்க எங்கேயும் தேட வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கு, என்கிட்ட இருக்கு, இவருக்கு உள்ள இருக்கு, உள்ள இருக்கு அது நிம்மதி. அதனால குடும்பத்திலே நிம்மதி இருக்குன்னு நான் சொல்ல வந்திருக்கேங்க. கோயில்ல நிம்மதி கம்மியா இருக்கு. கோயில்ல நிம்மதி ஆறுதல் மட்டும்தான் கிடைக்கும். கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கோம், அது வேணும் இது வேணும், காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும். யாராச்சும் நிம்மதி வந்து கேட்டீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்கவே மாட்டீங்க. அதானே, காரு பங்களா வீடுன்னு தான் கேட்டிருக்கீங்க. கேட்டிருக்கீங்க. நிம்மதியை கொடு அப்படின்னு யாருமே கேட்டது இல்ல. ஏன்னா அது அவரால் தெரியும் கொடுக்க முடியாதுன்னு. ஆசையில அதிகமா நீங்க அடுக்கி வைக்கிறீங்க ஆண்டவன் கிட்ட. அவருக்கு எத்தனை வச்சுக்குங்க பயோடேட்டா கொடுப்பாரு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை வச்சுட்டு கொடுப்பாரு? நடுவர்களே, குடும்பம் ஒரு கோயிலுங்க. அந்த கோயில்ல தான் மன நிம்மதி கிடைக்குங்க. குடும்பம்னு ஒண்ணு இருக்க போய் தானே குடும்பமா குடும்பமா கோயிலுக்கு வர்றோம், சாமி கும்பிட வர்றோம். உண்மையா உண்மையிலாங்க. ஆமா. இப்ப ஒரு வீடு கட்டுறோம், வீட்டுல பூஜை அறைன்னு ஒண்ணு கட்டுவோமா கட்ட மாட்டோமா? கட்டுவோம். பூஜை அறை எது கட்டுறோம்? உட்காந்து பயபக்தியா சாமி கும்பிட்டு நம்ம வேண்டின தெய்வத்தை விரும்பி கேட்டு நிம்மதி கிடைக்கணும் கும்பிடுறோம். அது வீட்லயே கும்பிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு